என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினா தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை போய் தொக்கு பதத்துக்கு வரட்டும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.